சிறப்பு செய்தியாளர் அசோக் வர்ஷினி நம்மிடையே இணைகிறார். அவரிடம் பேசுவோம். அசோகா, இப்போ தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தாக்கல் செய்யக்கூடிய இந்த அஃபிடவிட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது நிறைய காரணங்கள் இதுக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரி, சரியான வாக்காளர்கள் கரெக்டான ஒரு வேட்பாளரை தான் எடுத்திருக்கிறோமா தேர்ந்தெடுக்க போகிறோமா அப்படிங்கிறத பற்றியான ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உதவும். இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இந்த அஃபிடவிட்டில், குறிப்பாக சொத்துக்கள் பற்றிய விஷயங்களை சொல்லும்போது அதில் இடம்பெறும்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய சொத்து விவரங்கள் ஃபுல்லாக வெளியாகி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னா என்ன? கவனிக்க வேண்டியதுன்னா எல்லாமே தான், எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கியூரியாசிட்டியாக தான் இருந்தது. விஜயோட சொத்து மதிப்பு என்னவா இருக்கும்? அவர் ஒரு படத்துக்கு 100 கோடி வாங்குறாராமே, ஒரு படத்துக்கு 200 கோடி வாங்குறாராமே, அப்போ அவரோட மொத்த சொத்து எவ்வளோ இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே இருந்த ஒரு கியூரியாசிட்டி தான். ஒரு ரசிகராகவும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு திரை நட்சத்திரமாக பார்த்தவங்க எல்லாருக்குமே. ஸோ இது ஒரு அதுக்கான விடை அப்படிங்கிறது நமக்கு இதில் கிடைச்சிருக்கு. 624 கோடி அளவிற்கு அவருடைய ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு, அது அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாமே சேர்ந்து 624 கோடி இருக்கு. அதை தவிர அவருடைய மனைவிக்கான சொத்தும் இருக்கு. அவருடைய மனைவிக்கு ஒரு 2.5 கோடி அளவிற்கான அசையா சொத்துக்களும், அதே போல ஒரு 1.5 கோடி அளவிற்குன்னு நினைக்கிறேன் அசையும் சொத்துக்களும் அவருடைய மனைவி பேர்லயும் இருக்கு. அதுவுமே அவங்க டிபெண்ட் அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு ஒரு தனி வருமானம் இல்லைங்கிறதுனால அதுவுமே இவருடைய கணக்குல தான் வரும். ஸோ ஓவரால ஒரு 625 கோடிக்கு மேல 2 பேருக்கும் சேர்த்து சொத்து மதிப்பு அப்படிங்கிறது இருக்குன்றத பார்க்கிறோம். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். பிளஸ் நீங்க கேட்ட மாதிரி சுவாரஸ்யமான விஷயம் என்ன, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய ரசிகர்களுக்கெல்லாம் அவர் என்ன கார் வச்சிருக்கிறாரு, எந்த கார்ல போறாரு, அவருடைய காருடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கியூரியாசிட்டி இருக்கக்கூடும். அதுல நம்ம பார்க்கும்போது நம்முடைய செய்தியாளரும் கூட சொன்னது போல 2 BMW கார் வச்சிருக்காரு, ஒரு லெக்ஸஸ் வச்சிருக்காரு, அது தவிர ஒரு வெல்ஃபயர் அப்படின்ற கார் வச்சிருக்காரு. அந்த BMWக்கு சுமார் 1 கோடி அளவிற்கு அதோடைய மதிப்பு இருக்கு. லெக்ஸஸ் தான் இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவ் கார்னு நினைக்கிறேன், 3 கோடி மதிப்பிலான அந்த காரு. அதுக்கு பிறகு இன்னொரு 1.5 கோடிக்கு ஒரு டொயோட்டா வெல்ஃபயர், அப்புறம் 2 கோடிக்கு இன்னொரு BMW. அதுல 3 கார்களுக்கு 0277 அப்படிங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 0277 லெக்ஸஸ், வெல்ஃபயர், அப்புறம் லேட்டஸ்டா அவர் வாங்கியிருக்கக்கூடிய 2024ஆம் வருடத்துல வாங்கின அந்த BMW கார் எல்லாத்துக்குமே 0277 அப்படிங்கிற அதே நம்பரை தான் வாங்கியிருக்காருன்றத பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி அவர் வச்சிருந்த 2020 வாங்கின ஒரு BMW இருக்கு, அதுக்கு 3031 அப்படிங்கிற நம்பர் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் ஒரு சுவாரஸ்யமான தகவல். கூடுதலாக நம்ம பார்க்கும்போது அவர் 2004ஆம் வருஷத்துல ஒரு மாருதி ஸ்விஃப்ட் வேற வாங்கியிருக்காரு. நம்மெல்லாம் வாங்கக்கூடிய சாதாரண சேலரி கிளாஸ் வாங்கக்கூடிய ஒரு மாருதி ஸ்விஃப்ட் அவர் ஏன் வாங்கியிருக்காருன்னு நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கக்கூடும். அதோடைய மதிப்பு ஒரு 5 லட்சம் அப்படின்னு அவருடைய அஃபிடவிட்ல சொல்லப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி அவர் ஒரு TVS XL சூப்பர் அப்படின்னு ஒரு 2 வீலர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது அதுவும் 2025 போன வருஷம் வாங்கியிருக்காரு. அவருக்கு என்ன கஷ்டம், போன வருஷம் TVS XL சூப்பர் வாங்கினாரு அப்படின்னு நிறைய பேர் கேட்கக்கூடும். 67,000 ரூபாய் மதிப்பு உள்ள ஒரு XL சூப்பர். ஸோ அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு TVS XL இருந்து அவர் வச்சிருக்கக்கூடிய மிக உயர்ந்த 3 கோடி ரூபாய் மதிப்பிலான லெக்ஸஸ் கார் வரைக்கும் இந்த அஃபிடவிட்ல நம்ம கொடுக்குறோன்றதை பார்க்கிறோம். திஸ் இஸ் ஹவு எலெக்ஷன்ஸ் ஆர் கண்டக்டட். ஒரு எலெக்ஷன்ல நீங்க ஒரு வேட்பாளராக நிக்கிறீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு கடைசி குண்டூசி வரைக்கும் நீங்க கணக்குல கொண்டு வந்தே ஆகணும். அதை தேர்தல் ஆணையத்துக்கு காமிச்சே ஆகணும் அப்படிங்கறது அதனுடைய வெளிப்பாடாக தான் நம்ம இவ்வளவு டீடைல்ஸ் வெளி வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் அதுக்கு தவிர அவருடைய ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் இது எல்லாமே. கடன் எதுவும் அவருக்கு இல்லை, அதாவது அவர் எந்த கடனும் கட்டிக்கிட்டு இல்லை, நம்மள யாரையும் மாதிரி அவர் EMI கட்டுறவர் கிடையாது அப்படின்றது நமக்கு இதுல தெரியுது. மாறாக அவர் கடன் வழங்கி இருக்கிறார். விஜய் என்கிற தனிநபர் மற்ற பல தனிநபர்களுக்கும் மற்ற பல நிறுவனங்களுக்கும் அவர் கடன் வழங்குறாரு. நம்ம ஒரு நிறுவனத்துக்கிட்ட தனிநபர் கடன் வாங்கி பார்க்கிறோம், பட் இங்க வேற நிறுவனத்துக்கே அவர் கடன் வழங்குறாரு. உதாரணத்துக்கு அவருடைய விஜய் வித்யாஸ்ரம் அப்படிங்கிற பள்ளிக்கு அவர் ஒரு 25 லட்சம் ரூபாய் கடன் அவர் கொடுத்திருக்கிறாரு. வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு சொல்லி அவருடைய சகோதரி பேர்ல ரன் பண்றாங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு அவர் ஒரு கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் விஜய் அந்த ட்ரஸ்ட்டுக்கு கடனா கொடுத்திருக்கிறாரு. அதை தவிர சில நிறுவனங்களுக்குமே ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறாரு. கிரீன் லீஃப் இன்ஃபோடெக் அப்படிங்கிற கம்பெனிக்கு ஒரு 2 கோடிக்கு மேல கடன் கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கட்சியின் பொதுச் செயலாளர் திரு N ஆனந்த் அவர்களுக்கு 3 கோடி கடன் விஜய் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இந்த அஃபிடவிட்ல கேப்சர் ஆயிருக்கு. நம்ம ஆனந்த் அவர்களுடைய அஃபிடவிட் எடுத்து பார்த்தோம்னா அதுல இது டேலி ஆகணும். அங்க அவர் வாங்கின கடன், அவரும் டி நகர் தொகுதியில் நிற்கிறார்,
வாங்கியிருக்கிறாருல, ஸோ அவர் வாங்கின கடன் 3 கோடின்னு அவர் கணக்கு காமிச்சிருக்கணும். அதுவும் டேலி ஆகணும். அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா நம்ம பார்க்குறோம். இதை தாண்டி தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கே விஜய் அவர்கள் கடன் கொடுத்திருக்கிறதாக தன்னுடைய தேர்தல் அஃபிடவிட்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. அவருடைய தந்தை திரு S.A. சந்திரசேகர் அவர்களுக்கு விஜய் அவர்கள் 3 கோடி ரூபாய்க்கு மேல கடன் கொடுத்திருப்பதா இதுல பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவருடைய தாயார் சோபா சந்திரசேகர் அவர்களுக்கு சுமார் 87 லட்சம் ரூபாய் கடன் வழங்கியிருப்பதா பதிவு செஞ்சிருக்கிறாரு. தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கு விஜய் அவர்கள் 12 கோடியே 60,53,615 ரூபாய் கடன் வழங்கி இருக்கிறதா அவருடைய அஃபிடவிட் நமக்கு சொல்லுது. ஸோ அவருடைய மனைவிக்கு அவர் 12 கோடிக்கு மேல கடன் கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி தன்னுடைய மகன் ஜேசன் விஜய் அவர்களுக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு மேல 8,78,000 ரூபாய் கடன் விஜய் சுமார் 9 லட்சம் தன்னுடைய மகன் ஜேசன் சஞ்சய்க்கு 9 லட்சம் கடன் கொடுத்திருக்காரு. தன்னுடைய மகள் திவ்யா சாஷா அவர்களுக்கு 4.5 லட்சம் ரூபாய் 4,60,000 ரூபாய் கடன் கொடுத்திருக்காரு. இது எல்லாமே தன்னுடைய அஃபிடவிட்ல கேப்சர் ஆயிருக்கு. ஸோ தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு வழங்கிய கடன்ல தொடங்கி தன்னுடைய மனைவி, மகன், மகள், அப்பா, அம்மாக்கு வழங்கிய கடன், அதை தவிர பல நிறுவனங்களுக்கு வழங்கிய கடன், தன்னுடைய கட்சி பொதுச் செயலாளருக்கு வழங்கிய கடன், இதை தவிர இன்னும் பல நபர்களுக்கும் கூட அவர் கடன் வாங்கியிருக்காரு. ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட 80 கோடிக்கு மேல நம்ம கணக்கு போட்டதுல வந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் வழங்கி இருக்கக்கூடிய கடன் மட்டும், அவர் வாங்கி இருக்கிற கடன் எதுவுமே இல்லை. அவர் யாருக்கும் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. அதை தாண்டி இந்த மாதிரி அஃபிடவிட்ஸ்ல நம்ம எல்லாருமே கவனிச்சு பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னா அவருடைய கல்வி தகுதி என்ன படிச்சிருக்காரு இந்த கேண்டிடேட் அப்படின்னு எல்லா கேண்டிடேட்டுக்கும் பார்ப்போம். விஜய் அவர்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படின்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பையும் அவர் ஸ்கூலுக்கு போகாம பிரைவேட் ஸ்டடியா பண்ணிருக்காரு. தனிப்பட்ட முறையில அவருக்குன்னு ஒரு டியூட்டர் வச்சு அவருக்குன்னு தனியா ஒரு பிரைவேட்டா அவர் கத்துக்கிட்டு இருக்காரு. அவர் மற்ற பிள்ளைகள் எல்லாம் போல அவர் ஒரு பள்ளிக்கு போய் படிக்கல அப்படிங்கிறது இதுல இருந்து வெளியே வருது. அவர் பிரைவேட் ஸ்டடியா 10ஆம் வகுப்பையும் 12ஆம் வகுப்பையும் தமிழக அரசு பாடத்திட்டத்தின்படி தான் படிச்சிருக்காரு அப்படிங்கறத இங்க பதிவு பண்ணிருக்காரு. பிஎஸ்சி லயலா காலேஜ்ல சேர்றாரு. ஆனா பாதியில நிறுத்திடுறாரு படிப்பை. பிஎஸ்சி இடைநிற்றல் அப்படின்னு மட்டும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ பிஎஸ்சியில் அவர் முழுசா முடிக்கல அப்படிங்கிறதும் இந்த தேர்தல் அஃபிடவிட்ல இருந்து நமக்கு தெரிய வரக்கூடிய தகவலா இருக்கு. காயத்ரி, தகவல்களுக்கு நன்றி அசோகா. 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.